ஜஸ்ட் 2 பொருள் வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி தயார் பண்ணலாமா? இந்த இட்லி பொடி வந்து தோசை, மினி இட்லி, பொடி இட்லி, அதாவது மினி பொடி இட்லி செய்ய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்க்காது கடாயில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு பொடி தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு பொடி உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கருகாது, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். இல்லை நல்ல காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் மட்டுமே சேர்த்துக்கலாம். மிளகாய் தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கல் உப்பு கொஞ்சம், உப்பில் வந்து தண்ணி பசை இருக்கும், கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் உப்பையும் கல்லுப்பையும் நான் லைட்டாக வறுத்துட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த 4யும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு சூப்பரான இட்லி பொடி தயார். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே சேர்க்காம இந்த ஜஸ்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு செய்கிறது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பொடி இட்லி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெட் கலராக செம்மையாக இருக்கும். நீங்கள் இட்லியை தனியாக பொடி இட்லி இல்லை பெரிய இட்லியும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் மினி இட்லி செஞ்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு 2ம் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை நல்லா நிறைய சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்குறோம் மினி இட்லி, அதை ஃபஸ்ட்டே இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. சூப்பரான நமக்கு பொடி இட்லி தயார். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர்லேயே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. நீங்கள் நல்ல காரம் வேணும்னா வெறும் சில்லி மட்டுமே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட் கலராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ நைஸ் டே.